வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தினம் கூட தியானிக்க எடுத்த வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:12. இப்பொழுது கண்ணாடியிலே அது இல்ல, 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பே பெரியது என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்ம பார்க்க போறோம் எப்படி அன்பு பெரியது. விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கையை காட்டிலும் அன்பு எப்படி பெரியது என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாமா? ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவா இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். இங்கே ஆபிரகாம் குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் சந்ததி வருகிறதுக்கும் ஒரு ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறுவதற்கு எதுவும் இல்லாதபடி ஒரு பிறக்கும் சந்ததி பிறக்கும் சொல்லி ஒரு இதுவும் இல்லை, ஏதும் இல்லை. அதாவது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஆபிரகாம் எப்படி அதை நம்பி விசுவாசிக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பி அதை விசுவாசிக்கிறான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாம பார்க்கலாம். முதலாவது நாம் நம்பிக்கையை குறித்து பார்க்க போறோம். ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 24 வசனம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன இல்லையா? வேதத்துல நம்ம பார்ப்போம் என்றால், யார் நான் கண்டாதான் நான் விசுவாசிப்பேன் சொன்னது யாரு? யார் சொன்னா? தோமா சொன்னது நம்ம பார்க்கணும் இல்லையா? அது இங்க இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 20ஆம் அதிகாரம் 27 வாசிக்கலாம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். அடுத்த வசனம் 28-29. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இல்லையா? நம்ம கண்டாதான் விசுவாசிப்போமா? இல்ல காணாததை நாம் விசுவாசிக்க பொறுமையா காத்திருக்கிறோமா? நம்ம எல்லாம் பாக்கியவான்கள் இல்லையா? யாருன்னா சொல்றீங்க நான் பாக்கியவான்? காணாததை விசுவாசிக்க போறோம், விசுவாசிச்சு இருக்கிறோம் இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அடுத்த ரோமர் 8:25. கீழே உள்ள வசனம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். இப்ப நம்ம காணாததை நம்பணும்னா என்ன செய்யணும்? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் பொறுமையாதான் காத்திருந்திருப்பார் இல்லையா? பொறுமையாக காத்திருக்கணும்னா இந்த பொறுமை என்றால் என்ன என்று நம்ம பார்த்தோம் என்றால், இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும், துன்பத்தின் நடுவிலும், பதட்டத்தின் நடுவிலும், அதை காட்டிலும் அதனை விட நாம் நம்பிக்கை வைப்பதுதான். அதை விட அதை பொருட்படுத்தாமல் நம்ம நம்பிக்கை வைப்பதுதான் பொறுமையா இருப்பது இல்லையா? அந்த நம்பிக்கையை நாம் தேர்ந்தெடுக்கிறதா நம்பிக்கை. அந்த பொறுமையா இருக்கிறது நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இப்ப ஏன் நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம்னா, அந்த காத்திருக்கிற வேளையில, அந்த நம்பிக்கையில நம்ம காத்திருக்கிற வேளையில நம்ம தேர்வு எடுத்த
அந்த நம்பிக்கை நம்மளை என்ன செய்யுமா, மோல்ட் பண்ணுமா, அதாவது நம்மளை வடிவமைக்கும். பொறுமை காத்திருக்கும் போது நம்மளை வடிவமைக்கும். எப்படி ஒரு குயவன் ஒரு பானையை வணைகிறான் இல்லையா, வணையும் போது அந்த களிமண் பார்த்து அழகா இருக்காது, ஆனால் அதை வணைந்த பிறகு ஒரு அழகான பார்க்கறதுக்கு அழகான ஒரு பாட்டாக மாறுது இல்லையா. அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அது அந்த பொறுமையை நம்மளுக்கு காத்திருக்கும் போது நம்மளையும் அழகாக ஏசப்பா மோல்ட் பண்ணி நம்மளையும் மற்றவர்களுக்கு அழகாக மாற்றுகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம காத்திருக்கிற காரியத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, பதிலளித்து நம்மை சந்தோஷப்படுத்தி தேவனா இருக்கிறார் இல்லையா. ஏன் பொறுமையா நம்ம காத்திருக்கணும், அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல், அடுத்த லெவலுக்கு போக முடியும். இதுல ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட்ல இருந்து தேர்ட் போய் முன்னேறி சொல்றாங்க இல்லையா. அடுத்து இப்போ காலேஜ் எல்லாம் படிச்சு வேலைக்கு செல்றாங்க இல்லையா. அது போலதான் நாமும் ஆவிக்குரிய ஜீவித்து ஒரு லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு அடுத்த விசுவாசத்துல நம்பிக்கையில நம்ம வளர்ந்து இருப்போம். தான் அந்த பரிசுத்த வாழ்க்கையில் அபூர்ணம் அடையும் போது நம்ம என்ன செய்வோம், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட முடிகிறது. அதனால்தான் அந்த பொறுமையில காத்திருந்து நம்பிக்கையோடு இருக்கணும். எப்படி அந்த நம்பிக்கையில பொறுமையோடு நாம் காத்து இருக்க வேண்டும் என்று நம்ம பார்ப்போம் என்றால், நெகேமியா 1-2 நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர்ல நம்ம பார்ப்போம் என்றால், அங்கே நெகேமியாவை குறித்து நம்ம பார்க்கலாம். நெகேமியாவுக்கு ஒரு செய்தி வருது. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த எருசலேம்ல அந்த ஆலயம் இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் அக்கினியால சுட்டெரிக்கப்பட்டது என்று அவனுக்கு ஒரு செய்தி வரும். செய்தி கேட்ட உடனே அவன் துக்கம் அடைகிறான், மனம் சோர்ந்து பாரம் அடைகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பாரத்தின் நிமித்தமும் அந்த கஷ்டத்தின் நிமித்தமும் அவன் சுயமாய் செயல்படவில்லை. உடனே போய் நான் அந்த ஆலயத்தை திரும்ப கட்டணும், திரும்ப போகணும், இப்பவே நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ராஜா கிட்ட போகணும், போய் கேட்கணும்னு சொல்லி உடனே அவன் ஸ்டெப் எடுத்துக்கலாம். உடனே என்ன செய்யலாம், அவன் ஸ்டெப் எடுக்கலாம். அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையிலும் அவனுக்கு மிகுந்த பாரத்தில் இருந்த போதிலும் கூட அவன் சுயமாய் செயல்படவில்லை. அவன் சுயமாய் செயல்படாதபடிக்கு அவன் என்ன செய்தான், ஏறக்குறைய 4 மாதங்கள் அவன் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான். அமர்ந்திருந்து காத்து இருந்தான். ஜெபத்திலும் உபவாசத்திலும் காத்து இருந்ததை நம்ம பார்க்கலாம். காத்திருக்க விரும்புவது அவன் என்ன செய்யறான், ஜெபிக்கிறான், உபவாசித்து ஜெபிக்கிறான். இந்த பாரத்தோடு உண்மையா உபவாசித்து ஜெபித்தான். 4 மாதம் கழித்து ராஜாவுக்கு பாத்திரனாக நெகேமியா இருந்தான். திராட்சரசம் கொடுக்கறதுக்கு நெகேமியா ராஜா சமூகத்தில் போகும்போது ஒருபோதும் துக்கமோடு இருக்க மாட்டாரு. ஆனா ராஜாவே பார்க்கிறாரு, இந்த நெகேமியா மூஞ்ச பார்க்கிறாரு, இன்னைக்கு முகம் துக்கமா இருக்குது. ராஜாவே கேட்கிறாரு, தேவன் ராஜாவே கேட்க வைக்கிறாரு, ஏன் உன் முகம் துக்கமாய் காணப்படுகிறது. உன்னை நெகேமியா காரியங்கள் என்னன்னு சொல்கிறார். இப்போ என்ன தேவை, என்ன இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்லும்போது ராஜாவே எங்க சகாயம் செய்ய தேவன் வைக்கிறார் இல்லையா. இது மாதிரிதான் அவன் சுயத்தின்படி செய்யாதபடிக்கு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்தபடியால் அவனுடைய காரியம் கைகூடி வந்தது என்று பார்க்கிறோம். இப்போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த ஒரு காரியம்னாலும் சரி, எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம செய்கிறோம்னாலும் சரி, எந்த ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் செய்கிறோம்னாலும் சரி, எந்த ஒரு இது வாங்குறோமோ எதுனாலும் சரி, நாம் தேவனிடத்து ஆலோசனை கேட்டு அதுக்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. அப்படி நாம் காத்திருந்து ஜெபிக்கும் போதுதான்
அது ஆசீர்வாதமாக மாறும். நம் சுயத்தின்படி நாம் செய்வோமானால் அது ஒருவேளை அது பயனற்றதாய் போகும், இல்லாட்டா அது ஆசீர்வாதமாக மாறாது. அதன்படி கஷ்டங்கள் வரலாம், அதன்படி நஷ்டங்கள் வரலாம் இல்லையா? அது ஆண்டவருடைய சித்தம் இல்லாதபடியாக காணப்படும் இல்லையா? காத்திருக்கிற வேளையில நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் துதிக்க வேண்டும், தேவனை துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆராதித்து அவர் பாதத்தில் வந்து நாம் ஜெபிக்கும் போது, உபவாசித்து ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு என்ன செய்வாரு? வழிகளை திறந்து தருகிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு வேலை வைத்திருக்கிறார் இல்லையா? ஆமென். அவர் குறித்த நேரத்தில் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் குறித்த காரியங்களில் நம் தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது அவர் நம்முடைய வழிகளை அவர் திறந்து தருகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நம்ம எப்பவுமே ஒவ்வொரு நிமிடமுமே அவரை பற்றி கொண்டு நடக்க வேண்டும். அதாவது அவருடைய முன்பதாகவும் பின்பதாகவும் நாம் நடக்கக்கூடாது. நாம் ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா அவருடைய ஆலோசனையின்படி செய்ய வேண்டும். அப்படி நம்ம செய்யும்போது தான் தேவன் நமக்கு அது சமாதானமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக நம்முடைய காரியங்களை மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் கைவிடாது. அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை ஒருபோதும் நம்மை என்ன செய்யாது? கைவிடாது, வெட்கப்படுத்தாது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக காரியங்களில், அநேக சோதனையில், அநேக நம்பிக்கையற்ற சோதனைகளில், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் பாத்தீங்கன்னா நம்பிக்கையே இருக்காது. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனா மனுஷர்கள் மூலமாக எங்களுக்கு அந்த நம்பிக்கையை விட்டு விலகிறதுக்கு பல காரியங்கள் நடந்தது. ஆனாலும் நாங்கள் அந்த மனுஷர்களை பார்க்காதபடிக்கு, அந்த காரியங்களுக்கு ஒத்து போகாதபடிக்கு தேவனே நம்பிக்கையின் சொல்லி இருந்தபடியால் தேவன் என்ன செய்தாரு? இன்று வரைக்கும் எங்களை கைவிடவில்லை, வெட்கப்படுத்தவில்லை. அவர் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வீண் போகலை. அப்படி அந்த வீண் போகாமல் இருந்ததுனாலதான் இன்று வரைக்கும் உங்கள் முன்பதாக நம்பிக்கையோடு இருக்க, நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் வாசல் என்ற ஊழியத்தை கொடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. Never give up your hope. இல்லையா? நம்பிக்கையை ஒருபோதும் நீங்க விட்டுவிடக்கூடாது. ஏனென்றால் அது உங்களை வெட்கப்படுத்தாது, கைவிடாது, வீண் போகாது. நீங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கும் போது கண்டிப்பா அது வீண் போகாது. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் மிகவும் முக்கியமானது. எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுதான். விசுவாசம் இல்லாம கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியுமா? வாழ முடியாது. அந்த விசுவாசத்தினால, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தினால நாம் வாழ்ந்து அந்த விசுவாசத்தில் நாம் நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லைன்னா அவன் கிறிஸ்தவனே இல்லை. விசுவாசம் என்ன என்றால் அந்த நம்பிக்கையை நம்புவதுதான், அதன்படி செயல்படுவது தான் விசுவாசம். அதாவது அதன்படி செயல்படுவது என்றால் அதன்படி உறுதியாயிருப்பது. அந்த நம்பிக்கையின் மேல் உறுதியாயிருப்பதுதான் விசுவாசம். யார் அந்த நம்பிக்கையின் மேல் உறுதியாயிருந்தா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தாவீது
அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம் என்றால் என்ன ஆகுது, அங்கே ஒரு கோலியாத் வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக சவால் விட்டுட்டே இருந்தா இல்லையா. ரெடி வாங்க, யாராவது ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் வாங்க, நான் வந்து உங்களை வெட்டி நாங்களும் பெருசராகி அந்த கோலியாத்தின் ஜெயம் எடுப்போம் என்று உறுதியாக அவன் சவால் எடுக்கிறான். எப்படி அவனும் உறுதியாக சவால் எடுக்கிறான். அந்த டைம்ல தான் ஈசாயின் மகனாகிய தாவீதை போய் நீ சகோதரனை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறாரு. அனுப்பினோட அங்கே யுத்தத்தை என்ன அப்படின்னு கேட்கறனால இப்படி அவன் யுத்தம் நடக்குது. நான் என்னை கொண்டு போய் நிறுத்துங்க, நான் வந்து ஜெயம் எடுப்பேன், நான் மேய்க்கிற நேரம் ஆடுகளை மேய்க்கிற நேரம் சிங்கத்தை கொண்டிருக்கேன், அந்த கரடியெல்லாம் கொண்டிருக்கேன், இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்போது சரி இவன் சின்ன பையனா இருக்கான், இவன் எங்க எப்படி கொள்வான்னு சவுல் நினைச்சிருக்கலாம். ஆனால் சவுல் வந்து அவர் கவசத்தை எல்லாம் ஆர்மர் எல்லாம் கொடுத்து இருக்கும்போது அந்த ஆர்மர் வந்து போட முடியல. அவன் அதுக்கு போட்டு நடக்க பழக்கம் இல்லை. அந்த பழக்கம் இல்லாததெல்லாம் எனக்கு வேண்டாம் தூர வீசிட்டு அவன் வந்து என்ன செய்யறான், மேய்ப்பனின் ஆடையை போட்டு மேய்ப்பனின் பையை போட்டு 5 கூழாங்களை எடுத்து அந்த பைக்குள்ள போட்டு அப்படி போறான். போய் நிற்கும் போது கோலியாத் அவனை பார்த்து என்ன சொல்றான், அசட்டை பண்றான், அவனை சபிக்கிறான். இன்று நான் உன்னை கொன்று உன்னுடைய ஆத்மாவை உன்னுடைய அந்த பாடியை வந்து பறவைகளுக்கு ஆகாய பறவைகளுக்கு சாப்பிட கொடுப்பேன் பாரு அப்படின்னு சொல்லி அவனும் உறுதியா சொல்றத பார்க்கணும். அப்படிதானே உறுதியா சொல்றா இல்லையா? வாசித்திருக்கீங்களா? 1 சாமுவேல் 17. ஆனா தாவீது அதை கேட்டு நடுங்கல, நர்வஸ் அடையல. தாவீது அதை கேட்டு பயப்படல. நாம இருந்தாலும் என்ன பண்ணிருப்போம், இப்படி ஆயிடுச்சு நமக்கு நடக்க வரும் இல்லையா, ஒரு பயத்தோட இருப்போம் இல்லையா. இப்படி சொல்றாங்க, டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லிட்டாங்களே, கேன்சர் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நடுக்க வரும் இல்லையா, பயம் வரும் இல்லையா, இப்படிப்பட்ட வியாதி எனக்கு வந்துட்டே அப்படின்னு சொல்லி நடுக்க வரும், பயம் வரும் இல்லையா, கவலை வரும், கஷ்டம் வரும். இனி அவ்வளவுதான், ஃபினிஷ்ட், மை லைஃப் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லல தாவீது. போல்டா தைரியமா கோலியாத்துக்கு முன்னாடி நின்னான். ஏன் நிற்க முடிஞ்சது? அவன் சிறு வயதிலிருந்தே மேய்ப்பனா இருந்து ஆடுகளை மேய்த்து அந்த ஹார்ப்பு வச்சு அவன் பாடி துதித்து தேவனை மட்டும் நோக்கி அவன் பார்த்து அமர்ந்திருந்தபடியினாலே தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள எப்பொழுதும் இருந்தது. எப்பொழுதும் இருந்ததுனால அவனுக்கு என்ன கிடைச்சது, தேவனுடைய ஆவி அவனை பலப்படுத்தி அவனுக்கு தைரியத்தை கொடுத்தாரு. தைரியம் இருந்துச்சு, கரேஜ் தைரியம் இருந்துச்சு. இல்ல இன்னைக்கு நான் தான் உன்னை வெட்டி உன்னை தான் நான் இரையாக்குன்னு சொல்றதுக்கு அவனுக்கு பலன் இருந்துச்சு இல்லையா. அப்படிப்பட்ட பலன் யாரால வந்தது? தேவனுடைய ஆவினாலே வந்தது. இன்றைக்கு நாம் அப்படி இருக்க வேண்டுமென்றால், அந்த பலன் நமக்கு வேண்டுமென்றால் ஆவியில் என்ன செய்யணும்? வளரணும். ஆவிக்குள்ள ஜீவியத்தில் நாம் முன்னேறி செல்ல வேண்டியவர்களாக இருக்கணும். அப்படி அவன் தைரியமா இருந்தனால விசுவாசத்தோடு இந்த கோலியாத்தை மேற்கொண்டு ஜெயம் எடுத்தான் என்று பார்க்கிறோம் இல்லையா. விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது தான் என்ன ஆகும், நம்மளுக்கும் தைரியம் பலன் கொடுக்க முடியும், கிடைக்கும். தேவன் நமக்கு ஊற்றி கொடுப்பார், பலப்படுத்துவார் இல்லையா. பலப்படுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? தாவீதை போல நமக்கு எதிரி வரும்போது, நம் கஷ்டங்கள் வரும்போது அவைகளை மேற்கொண்டு
ஜெயம் எடுக்க நம் ஒவ்வொருவருக்கும் என்ன செய்வாரு? கிருபை செய்வாரு. சரி, அதுதான் உறுதியாய் நிற்க வேண்டிய ஒரு விசுவாசம். நாம் எப்படி உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் அவர் இயேசு கிறிஸ்துவின் போதகத்தின் மேல் கட்டெழுப்பப்பட வேண்டும். அவருடைய போதகத்தில் மட்டும், அவருடைய வார்த்தையில் மட்டும் நாம் கட்டெழுப்ப பத்தாது, அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்கணும். அதன்படி நாம் செயல்படாவிட்டால் அது கிரியை இல்லாத விசுவாசமாக மாறி போயிடும் இல்லையா? அது நம்முடைய உயிர் இந்த உலகத்துல இருக்கும், ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கும்? செத்து போனதா இருக்கும். ஆவிக்குரிய ஜீவன் செத்து போனதா இருந்தால் பரலோகம் செல்ல முடியுமா? முடியாது. எங்க போக முடியும்? பாதாளத்துக்கு தான் போக முடியும் இல்லையா? அப்ப நம்ம கட்டெழுப்பப்பட வேண்டும். அது கிறிஸ்துவின் போதகத்துல கட்டெழுப்பி அதன்படி செயல்படும் போதுதான் அது கிரியை உள்ள விசுவாசமாகி உறுதியா இருக்க முடியும். இரண்டாவது பார்த்தோம் என்றால் வாசிக்கலாம். கொலோசியர் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு பாருங்க. அதாவது அடுத்தது நம்ம ஃபவுண்டேஷன் போடுறோம். போதத்தின் மேல் கட்டெழுப்பப்பட்டோம்னா அந்த ஃபவுண்டேஷன்ல நம்ம என்ன செய்யணும்? அந்த ஃபவுண்டேஷன் பாருங்க. இந்த ஃபவுண்டேஷன்ல என்னது? ஒரு மரத்தை நடுறோம். அது என்னது? வேர். நம்ம தான் மரம். இந்த மரம் என்ன ஆகணும்? வேர் ஆழமா போகணும். வேறு ஆழமா போகணும் அந்த ஃபவுண்டேஷன்ல. அந்த ஃபவுண்டேஷன்ல ஆழமா போனாதான் என்ன செய்ய முடியும்? உறுதியா இருக்கும். வேற ஆழமா இல்லைன்னா ஈஸியா பிடிக்கி எரிஞ்சிடலாம். காத்து அசைஞ்சுன்னா அது கீழே போயிடும். ஆனா வேர் ஆழமா போச்சுன்னா, எந்த மரமும் ஆழமா போச்சுன்னா என்ன ஆகும்? எந்த காத்து வந்தாலும் எந்த மழை வந்தாலும் அது அசையாதபடிக்கு உறுதியா இருக்கும். அதுபடிதான் நாம என்ன செய்யணும்? நம்முடைய கிறிஸ்தவனுக்குள் நாம் வேரூன்றி, rooted in Christ, அதுக்குள்ளாக நம்ம வேரூன்றி இருக்கும்போதுதான் நாம் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும். மூன்றாவதாக வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3:5-6. நீதிமொழிகள் 3:5-6. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அதாவது இயேசு கிறிஸ்துவை நம் முழு இருதயத்தோடு அவரை நம்பி விசுவாசித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையை நேர் வழியில் செவைப்படுத்தி நடத்துறவர்களாக இருக்கிறார். முதல் ஃபவுண்டேஷன் வந்துருச்சு. அப்புறம் ஆண்டவருக்குள்ளாக நம்ம ஆழமா போயிட்டோம். இப்ப அதுல ரூட்டட் ஆயிட்டோம். அதுலேருந்து நம்ம விட்டு விலகாதபடிக்கு இருக்கணும்னா நம்முடைய என்ன ஆகணும்? அவரை முழு இருதயத்தோடு நம்ம காத்து கொண்டு நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ளும் போது நம்ம திடீர்னு அந்த பக்கம் சாஞ்சாலும் சரி, திடீர்னு இந்த பக்கம் சாஞ்சாலும் என்ன செய்வாரு? அவர் நம்மை இந்த சாய்ந்ததை நேர்படுத்தி செவ்வியான வழியில் நடத்துகிறார். உங்கள் வாழ்க்கையில பார்த்துருக்கீங்களா? சில சமயம் பாவம் அங்க எடுத்துரும், சில சமயம் சுய அங்க எடுத்துரும். இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாரு? You're going the wrong way அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா? நீ தவறான வழியில போற அப்படின்னு சொல்லி நம்மள கரெக்ட் பண்ணுவாரு. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். நம்ம திடீர்னு ஏதாவது மாம்சத்துல நம்ம சுயமாய் நம்ம செஞ்சுட்டோம்னா, இல்லை இது கிடையாது, திரும்ப அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணுவார். செவ்வாய் நம்ம நடத்துகிற தேவனாயிருக்கார். நாலாவது பார்த்தீங்கன்னா, நம் விடாமுயற்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய விடாமுயற்சியை ஒருபோதும்
we shouldn't never give up our faith. இல்லையா? நம்முடைய விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. முயற்சியோடு முன்னேறி செல்லணும் தவிர பின்னேறி போகக்கூடாது. இப்படி இருக்கும்போதுதான் முதலாவது நம்ம உறுதியா விசுவாசத்தில் இருக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து வாசிக்கலாம். ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். பாருங்க, ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கல இல்லையா? விசுவாசத்தில் எப்படிப்பட்டதா இருந்தா? பலவானா இருந்தான் என்று நம்ம பார்க்கணும். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பலவானா இருக்க வேண்டும் என்றால் நாம் மனுஷனை சார்ந்து வாழக்கூடாது. எந்த ஒரு காரியத்தாலும் எந்த ஒரு செயலினாலும் முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் போது மனுஷனை சாராதபடிக்கு ஆண்டவரை சார்ந்து நம்ம ஜீவிக்க வேண்டும். அந்த பலன் வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 6:10 பாத்தீங்கன்னா அங்கே கடைசி நாட்களில் வாசிக்கலாம். 6:10 எபேசியர். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சத்துவத்தில் பலப்படுங்கள். அந்த சத்துவம் என்னது? பிரச்சனை என்ன தலைசீரா, நீதி என மாற்று வஸ்திரம், சத்தியம் என இடைக்கச்சை, ஆயத்தம் என பாதரட்சை, விசுவாசம் என கிடையாது, ஆவி என்னும் பட்டயம்தான் அந்த சத்துவம். அந்த சத்துவத்தில் நாம் பலப்படும் போதுதான் அது நிலை நின்று பலப்படும் போதுதான் ஆண்டவரை சார்ந்து ஒவ்வொரு காரியத்தில் ஜீவிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம். அடுத்து ரோமர் 4:4-20. நீங்களும் இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாய் சந்தேகப்படாமல் அவிசுவாசப்படல, சந்தேகப்படல. வேதத்துல கொரிந்தியர்ல 2 கொரிந்தியரா 1 கொரிந்தியர் தெரியல, 2 கொரிந்தியர் நினைக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லியிருக்கு இல்லையா? எதுக்கு சொல்லியிருக்கு? எதுக்கு சொல்லியிருக்கு? நம்முடைய பலவீனங்கள், வியாதிகள் எதுவாவது இருந்தாலும் பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்லணும். ஒரு பலவீனம் இருக்கு, அவனுக்கு எனக்கு பலவீனத்தை மாற்றி கொடுங்கன்னு கேட்கும்போது என்னுடைய பலத்தில் பலவீனத்திலும் என்னுடைய பலன் பூர்ணமாக உன் வாழ்க்கையில விளங்கும். அது மாதிரிதான் நம்முடைய வியாதிகள் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும்போது அந்த பலவீனத்திலும் பலவானாய் அவன் இருக்கிறார். அந்த பலவீனம் வியாதிக்கு மட்டுமல்ல நம்முடைய விசுவாசத்தின் பாதையில் நம்ம என்ன செய்ய முடியும்? திடீர்னு சந்தேகம் வரும் இல்லையா? வருமா? வராது. வருது. ஏன்னா மாம்சமான மனுஷன் தான் நம்ம இல்லையா? வரும் இல்லையா? அவிசுவாச வார்த்தைகள் சில சமயம் சொல்லிடுவோம் இல்லையா? அது ஒரு பலவீனம். அதையும் இயேசப்பா என்ன செய்யறாரு? நீ இப்படியா பேசுற, இப்படியா செய்யற, என்னை நம்ப மாட்டியா, என்னை விசுவாசிக்க மாட்டியான்னு சொல்லி அதையும் என்ன செய்யறாரு? அந்த பலவீனத்தை மாற்றி விசுவாசத்தில் முன்னேறி செல்ல வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவிசுவாசம் வந்தா, சந்தேகம் வந்தா என்ன செய்யணும்? இயேசப்பா, இந்த என்னுடைய வீக்னஸ்னாலதான் இப்படி வந்திருக்கு, வேண்டாம் இயேசப்பா, என்னை பலப்படுத்துங்க, முன்னேறி செல்ல, விசுவாசம் முன்னேறி செல்ல எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்பீங்களா? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன செய்வாரு? அந்த அவிசுவாசத்தை மாற்றி, சந்தேகத்தை மாற்றி முன்னேறி செல்ல வைப்பாரு. அடுத்தது 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தில் வல்லவனானான் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா?
நம்ம விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கிறோமா? 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 விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கிறோமா? இருக்கணும் இல்லையா? இப்ப இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:1. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? நீ உன் இடத்தை விட்டு உன் தாப்பன் தாயை விட்டு நான் சொல்லும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். நம்முடைய தாப்பனை விட்டு தாயை விட்டு இடத்தை விட்டு போனா கஷ்டமான. ஆனாலும் ஆபிரகாம் என்ன செய்யறான்? அதை விட்டு பிரிகிறான் இல்லையா? ஆண்டவருக்கு என்ன செய்யறான்? அர்ப்பணிக்கிறான். அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறான். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் தெரியாது, கர்த்தர் சொல்லிட்டாரு இப்படி வான்னு. எந்த தேசத்துக்கு போவோம்னு தெரியாது. அதாவது அந்த விசுவாசம் என்றால் நம் கண்களுக்கு காணாததை காண்பது. கண்களுக்கு தெரியாதது நம்ம விசுவாசித்து அதை செயல்படுத்தி போறதா அந்த அர்ப்பணிப்பு. அதை என்ன பண்றான்? அதை விட்டு என்ன செய்யறான்? செப்பரேட் ஆகலாம் இல்லையா? அது செப்பரேட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கு தேவன் கூப்பிட்டோன்னு அந்த வார்த்தைக்கு என்ன செய்யறான்? கீழ்ப்படுகிறான். அதையும் என்ன செய்யறான்? அர்ப்பணிக்கிறான் இல்லையா? அர்ப்பணித்து அந்த வார்த்தைக்கு கூட அர்ப்பணிக்கிறான். அப்புறம் செப்பரேட் ஆகிறான், அர்ப்பணிக்கிறான், கீழ்ப்படுகிறான் அந்த வார்த்தைக்கு. அந்த 3 காரியம் செய்ததுனால என்ன ஆகுது? பிற்காலத்தில் ரொம்ப காலம் ஆகுது. ஒரு சந்ததி வர்றதுக்கு, ஈசாக்கு பிறக்கிறதுக்கு 25 வருஷம் அவன் காத்திருந்தான் இல்லையா? இப்ப அவனுக்கு எந்த தேசம் போறதுன்னு தெரியாது. தேசத்துல காத்திருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? சந்ததியை கொடுத்து, ஈசாக்கை கொடுத்து அவன் தேசத்துக்கு போய் ஜனங்களுக்கு தகப்பனாக மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் செப்பரேஷன். இது அம்மா அப்பா விட்டு இல்லை, இனத்தை விட்டு இல்லை. எதனால செப்பரேஷன் ஆகும்னா இந்த உலகத்தின் இச்சைகள், பாவங்கள், பொருளாசைகள், இந்த உலகத்தில் உள்ள காரியத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? செப்பரேட் ஆகணும். செப்பரேட் ஆகும்போது பிரிந்து ஆண்டவருக்கு உடைய அன்புக்கு நேராக போகும்போது தான் அர்ப்பணிக்கணும். அதுக்கு அர்ப்பணித்தாதான் அந்த உலகத்தின் காரியத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அர்ப்பணித்து நம்ம போகும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். அப்படி நம்ம கீழ்ப்படியும் போது தான் நமக்கும் தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து நாமும் விசுவாசத்தில் வல்லவர்களாக ஆக முடியும். ஆமென், அல்லேலூயா. கடைசியாக அன்பை குறித்து நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:13. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறதுல, இப்படி இந்த அன்பு எப்படி பெரியது, இந்த விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கையை காட்டிலும் எப்படி பெரியது என்பதை குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த அன்பானது ஒருபோதும் ஒழியாது. ஏனென்றால் அது நித்தியமானது, நிரந்தரமானது. விசுவாசம், நம்பிக்கை ஒரு டெம்பரரி, அதாவது என்ன சொன்னா தமிழ்ல, தற்காலிகத்துக்கு தான் அந்த விசுவாசமும் என்னது நம்பிக்கை. In this world we need faith and hope.
இல்லையா? இப்ப அன்பும் இந்த உலகத்துல நம்ம வாழணும். ஆனா மறுமைக்கு போகும்போது நம்ம எதுதான் நம்மளை கூட்டி கொண்டு போகும்? அந்த அன்பு தான் எங்க அன்பாகிய இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும். பரலோகத்துல போய் நமக்கு நம்பிக்கை வேண்டாம், விசுவாசம் வேணுமா? பரலோகத்துல போய் விசுவாசம் வேணுமா? நம்பிக்கை வேணுமா? யாருமே நம்ம நம்பிக்கையை தடை செய்ய முடியாதுங்க. யாருமே நம்ம விசுவாசத்தை குறைக்க முடியாது. நம்ம மைண்ட் எப்படி இருக்கும்? ஃபுல்லா ஆண்டவருடைய அன்பிலே அவளை துதிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அப்போ இது ஒரு டெம்பரரி. அந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு கண்டிப்பா வேணும் இல்லையா? அன்பு வாசிக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 13:1-3 வரைக்கும். நான் மனுஷ பாஷைகளையும் தூத பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுத்தரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. பாருங்க, ஒரு ஆவிக்குரிய வரங்கள் நாம் பெற்றுக்கொண்டு அன்பு இல்லைன்னா that is useless. அது பயன் இல்லை. ஆவிக்குரிய வரங்கள் பெற்று அதன் செயல்பட வேண்டும் என்றால், முறையாக செயல்பட வேண்டும் என்றால் நமக்கு அன்பு மிகவும் அவசியம். அது இல்லைன்னா இட்ஸ் யூஸ்லெஸ் சொல்லி எனது பவுல் அப்போஸ்தலன் வாஸ்தவ அன்பு இல்லாட்டா நான் என்னது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது போலதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, அதாவது தேவனுடைய அன்பு நமக்குள் முழுமையாக நிரப்பப்பட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நிரப்பப்படும் போதுதான் அந்த ஆவின் கனிகளை நாம் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். அந்த ஆவின் கனிகளை பெற முடிகிறது இல்லையா? ஆவின் கனிகள் எத்தனை? 9. யார் கரெக்டா சொல்லுவா? இப்ப 9 ஆவின் கனி யாரும் இல்லையா? ஓகே, ஆவின் கனிகள் 9. அந்த 9 கனிகளில் தலைவன் யாருன்னு தெரியுமா? அன்புதான் தலை. அதாவது எப்படி இந்த பூக்கள் ராஜா ரோஜா பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ரோஜா பூ தான் ஒரு கிங். அது மாதிரிதான் இந்த ஆவின் கனிகள் 9 எதுக்கு கொடுத்துருக்காங்க? அது 1 அன்பு. அன்புதான் கிங். அதுக்கு கீழே தான் அடுத்ததெல்லாம் வருது. அன்பு இருந்தாதான் இந்த ஆவின் கனிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் இந்த அன்பு நம்முடைய சுயத்திலிருந்து, முன் கோபத்திலிருந்து நம்மளை மாற்றி மற்றவர்களை எளிதாக மன்னிக்கக்கூடிய கிருபையை தருகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கசப்புகளை மாற்றி மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து நன்மை செய்ய முடிகிறது. ஆமென். இந்த அன்பு இல்லைன்னா ஒன்றுமில்லை நம்ம பார்த்தோம். அதுபடி நம்ம நன்மை செய்ய முடியுது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கூட நம்ம கீழ்ப்படிய முடியுது. அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம நடக்க முடியுது. ஆவின் கனிகளை நாம் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அந்த கனியை கொடுக்கும்படி அன்பு செய்கிறது இல்லையா? ஆமென், அல்லேலூயா, ஆமென். அதே போல இந்த தெய்வீக அன்பை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும். இந்த தெய்வீக அன்பு விட்டு நம்ம மாறக்கூடாது. ஏன் இந்த தெய்வீக அன்பு நமக்குள் இருக்க வேண்டும் என்று பார்ப்போம் என்றால் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:12. சத்தமா வாசிங்க, வாசி. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. எதுக்கு அந்த தெய்வீக அன்பு வேணும்?
நமக்கும் வேணும். மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க அந்த அன்பு நமக்கு வேணும் இல்லையா? எதுக்கெல்லாம் மாதிரியா இருக்கணும்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா? அந்த அன்பு மாதிரியா இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த தெய்வீக அன்பை நம்ம பெற்று கொள்வது மிகவும் அவசியம். ஆமென், அல்லேலூயா. அது போல நம்ம சில வசனங்களை பார்த்துவிட்டு இந்த செய்தியை முடிக்கலாம் என்று இருக்கிறேன். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:3. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ இந்த கடைசி காலத்தில் அன்பு எப்படி இருக்குதா? சுபாவ அன்பு இல்லாதவர்களாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் 1 பேதுரு 4:8 என்ன சொல்கிறது என்று நம்ம பார்த்தோம் என்றால் வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அந்த ஊக்கமான அன்பு நம்ம எல்லாவற்றுக்கும் மேலாக கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்படி இருக்கும்போது மட்டுமே மற்றவர்களிடம் அன்பு செலுத்த முடியும். ஏனென்றால் வாசிக்கலாம் 1 யோவான் 3:23, நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்கள் வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாயிருக்கிறது. 2 யோவான் 6ஆம் அதிகாரம் சொல்கிறது, நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. அவருடைய கற்பனையின்படி நடப்பது என்னது? அன்பு. அப்பா அந்த கட்டளையின்படி நடக்கிறது அன்பு. அப்ப அன்புதான் விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கை காட்டிலும் பெரியதாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து இந்த மனிதத்துக்கே அன்பு செலுத்தினார் இல்லையா? இயேசு கிறிஸ்து பிறந்த போதே என்னாச்சு? அன்பும் பிறந்தது. கிருபை பிறந்தது போல அன்பும் சேர்ந்து பிறந்தது இல்லையா? அந்த அன்பு தான் மனுகுலத்தின் மீது அன்பு செலுத்தி அவர் நம் ஒவ்வொருவருக்காக, நம்முடைய செய்த பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, சாப கட்டு விழுந்து எந்த கட்டு இருந்தாலும் சரி அது விடுதலை தர அவரே தன்னை தியாகமாய் நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார் என்று பார்க்கிறோம். மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். சாக்ரிஃபைஸ் இருந்து நம்மளை நேசிச்சார் இல்லையா? நம்மளை நேசிச்சனால தான் நமக்கு இன்னைக்கு விடுதலையோட காணப்படுகிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்குது, சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது, எல்லாத்திலிருந்து விடுதலை நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ரட்சிக்கப்பட்டோம் அவருடைய அன்பு நமக்குள் நிரப்புகிறது. அவருடைய அன்பு நிரப்புகிறது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் அப்படிதான். நான் ரட்சிக்கப்பட்ட 2019 ஏதோ ரட்சிக்கப்பட்ட போது ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அந்த பத்திரத்தின் கோயிலில் நான் ரட்சிக்கப்படும் போது அவருடைய அன்பு எனக்குள்ளாக ஊற்றப்படும் போது நிறைய காரியங்கள் அந்த அன்பு எனக்கு விடுதலை கொடுத்து. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சிறு வயதிலிருந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிறு வயதிலிருந்து என் 19வது வயசு வரைக்கும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போடணுன்னாலே பயம், ஊசி போடுவாங்கனாலே பயந்து போவேன். நீ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் நான் சொல்லுவார், ஊசி போடுவாங்களா, அப்படி பண்ணுவாங்களா, இப்படி பண்ணுவாங்களா, பயந்து போயிருப்பான். அகோர பயத்தோடு தான் நான் போவேன். ஆனால் எப்போது அந்த அன்பு எனக்குள் ஊற்றப்பட்டதோ அந்த அகோர பயத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினது. அகோர பயத்திலிருந்து அன்பானது எனது அன்புக்கு வாசிங்க 1 யோவான். அன்பானது அந்த பூர்ண பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது,
அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்புல பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்படல. இப்ப நான் பயந்து வாழ்ந்துட்டே இருந்தேன்னா அந்த அன்பில் நான் பூர்ணப்பட முடியாது. ஆனா இயேசுவின் அன்பு என்னை நிரப்பினால அவர் இந்த பயத்தை அகோர பயத்தை எடுத்து போட்டனால இன்னைக்கு அவருடைய அன்பு என்ன செய்ய விடுதலை தந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, நிறைய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த அன்புதான், இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களையும் விடுதலை செய்கிறது என்று நம்ம பார்க்க முடிகிறது. யூதா 1:2 என்ன சொல்கிறது? தேவனுடைய அன்பில் உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்புக்காக என்ன செய்யணுமா? கொண்டு நித்திய ஜீவனுக்காக காத்திருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 24:12-13 என்ன சொல்கிறது என்றால், அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போயிட்டு இல்லையா? அநேகருடைய அன்பு கடைசி காலத்தில் தனிந்து போகுது இல்லையா? தனிந்து போகுது பார்க்கிறோம். ஸோ அந்த அன்பை நம்ம என்ன செய்யணும்? விட்டு விடாத படிக்க அது என்ன செய்யணும்? நிலைத்து கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம காத்து கொள்ளும்படி கிருபை செய்வார்கள் தேவன். நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதற்காக நாம் ஜெபிக்கிறோமா? God bless you.